எங்களுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் வேலைவாய்ப்பு தகவல் பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஐடி துறையில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படும் பலருக்கும் இது ஒரு பொன்னான வாய்ப்பு. குறிப்பாக சென்னை, ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு போன்ற பெருநகரங்களில் வேலை தேடுபவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய நிறுவனம் கிரியேட்டிவ் ஹேண்ட்ஸ் மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் ஆகும். இவர்கள் ஃப்ரெஷர் மற்றும் கிராஜுவேட் என்று சொல்லக்கூடிய முன் அனுபவம் இல்லாத பட்டதாரிகளுக்காக இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இதில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் ஆரக்கிள் ERP SaaS கிளவுட் அப்ளிகேஷன்ஸ் என்னும் மென்பொருள் பிரிவில் பணியமர்த்தப்படுவார்கள். இந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு 3 முக்கிய நகரங்களில் பணியிடங்கள் ஒதுக்கப்படும். அவை சென்னை மாநகரம், ஹைதராபாத் மாநகரம் மற்றும் பெங்களூரு மாநகரம் ஆகும். நீங்கள் எந்த ஊரில் வசிக்கிறீர்களோ அல்லது எந்த ஊரில் பணிபுரிய விரும்புகிறீர்களோ அந்த இடத்தை தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த வேலைக்கான சம்பளம் மிகவும் கவர்ச்சிகரமானதாக உள்ளது. ஆண்டுக்கு 3.75 லட்சம் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஃப்ரெஷர் அதாவது முன் அனுபவம் இல்லாத ஒருவருக்கு மிகச் சிறந்த ஆரம்ப சம்பளமாகும். உங்களுடைய திறமை மற்றும் நேர்முகத் தேர்வில் நீங்கள் செயல்படும் விதத்தைப் பொறுத்து இந்த சம்பளம் நிர்ணயிக்கப்படும். யாரெல்லாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற விவரத்தை பார்ப்போம். நீங்கள் எந்த ஒரு பட்டப்படிப்பை முடித்தவராக இருந்தாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது பொறியியல் படித்தவர்கள், கலை மற்றும் அறிவியல் படித்தவர்கள் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து பட்டதாரிகளுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 0 முதல் 4 வருடங்கள் வரை அனுபவம் உள்ளவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். இப்போது இந்த வேலையின் தன்மை என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். நீங்கள் ஆரக்கிள் ERP என்று சொல்லக்கூடிய நிறுவனங்களுக்கான மென்பொருளை கையாள வேண்டும். இதில் மாஸ்டர் டேட்டா மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய தரவுகளை நிர்வகிக்கும் பணி உங்களுக்கு வழங்கப்படும். மேலும் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற பணிகளையும் நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும். நிறுவனத்திற்கு தேவையான அறிக்கைகளை தயார் செய்வது மற்றும் அனலிட்டிக்ஸ் சொல்யூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய தரவு பகுப்பாய்வு சார்ந்த பணிகளிலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள். பலருக்கு ஐடி துறை என்றாலே கடினமான கோடிங் தெரிந்திருக்க வேண்டுமோ என்ற அச்சம் இருக்கும். ஆனால் இந்த வேலையை பொறுத்தவரை உங்களுக்கு தேவையான பயிற்சிகளை நிறுவனமே வழங்குகிறது. நீங்கள் பணியில் சேர்ந்த பிறகு ஆரக்கிள் ERP SaaS கிளவுட் அப்ளிகேஷன்ஸ் குறித்த முழுமையான அறிவை அவர்கள் உங்களுக்கு கற்றுத் தருவார்கள். இதற்காக அவர்கள் நேரடி பயிற்சியை வழங்குவது மட்டுமல்லாமல் நீங்களாகவே படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய வசதிகளையும் செய்து தருகிறார்கள். உங்களுக்கு வழிகாட்ட தனியாக ஆலோசகர்கள் இருப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் மற்றும் செயல்முறை ரீதியாகவும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வார்கள். இதன் மூலம் நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த தொழில்நுட்ப ஆலோசகராகவோ அல்லது செயல்முறை ஆலோசகராகவோ உயர்வதற்கு இது ஒரு அடித்தளமாக அமையும். இப்போது ஐடி நிறுவனங்களில் பொதுவாக கிடைக்கக்கூடிய வசதிகள் மற்றும் பணிச்சூழல் பற்றி பேசுவோம். பொதுவாக இதுபோன்ற பெரிய திட்டங்களில் பணிபுரியும் போது உங்களுக்கு ஷிப்ட் முறையில் வேலை இருக்க வாய்ப்புள்ளது. சில நேரங்களில் பகல் நேரத்திலும் சில நேரங்களில் இரவு நேரத்திலும் பணிபுரிய வேண்டி வரலாம். இரவு நேர பணி என்றால் அதற்கேற்றவாறு கூடுதல் படிகள் வழங்கப்படலாம். போக்குவரத்து வசதியை பொறுத்தவரை பொதுவாக ஐடி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு அவர்கள் வீட்டிலிருந்து அலுவலகம் வருவதற்கும் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்புவதற்கும் கேப் வசதி செய்து தரப்படும். குறிப்பாக இரவு நேரங்களில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு பாதுகாப்புடன் கூடிய போக்குவரத்து வசதி மிக முக்கியமானது. இந்த வேளையிலும் அத்தகைய வசதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. சில நேரங்களில் திட்டப்பணிகளை முடிக்க காலதாமதம் ஆனால் கூடுதல் நேரம் அதாவது ஓவர் டைம் பணிபுரிய வேண்டியிருக்கும். அப்படி பணிபுரியும் நேரத்திற்கு ஏற்றவாறு உணவு வசதிகள் மற்றும் ஓய்வு எடுப்பதற்கான வசதிகள் அலுவலகத்திலேயே அமைத்து தரப்பட்டிருக்கும். குழுவாக இணைந்து செயல்படும் சூழல் இங்கு இருக்கும் என்பதால்
நீங்கள் மற்றவர்களுடன் பழகி வேலை செய்வது மிகவும் எளிதாக இருக்கும். இந்த வேலையில் சேர்வதன் மூலம் உங்களுக்கு சான்றிதழ்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கின்றன. அதாவது பணியில் இருக்கும்போதே ஆரக்கிள் சான்றிதழ்களை பெறுவதற்கு நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த சான்றிதழ்கள் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பதை இப்போது கவனமாக கேளுங்கள். இந்த வேலைக்கான விண்ணப்ப இணைப்பு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை கிளிக் செய்து நாக்ரி இணையதளத்தின் மூலமாக மட்டுமே நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். கூகுளில் இந்த நிறுவனத்தின் பெயரைத் தேடி அதில் வரும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். வாடிக்கையாளர் தரப்பிலிருந்து தேவைகள் இன்னும் முழுமையாக தொடங்கப்படவில்லை என்பதால் நீங்கள் முன்கூட்டியே விண்ணப்பிப்பது நல்லது. இதனை ஏர்லி அப்ளிகன்ட் என்று சொல்வார்கள். முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் இது செயல்பட வாய்ப்புள்ளது. மொத்தம் 100 காலி இடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே 28க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்து விட்டார்கள். எனவே காலதாமதம் செய்யாமல் உடனே விண்ணப்பிப்பது சிறந்தது. இது ஒரு முழுநேர நிரந்தர பணியாகும். ஐடி சப்போர்ட் மற்றும் தகவல் பாதுகாப்புத் துறையின் கீழ் இந்த பணி வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறேன். இந்த வேலைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. சேனல் பற்றிய விவரங்கள் அல்லது ரெஸ்யூம் தயாரிப்பது தொடர்பான உதவிகள் தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். என்னுடைய வாட்ஸ்அப் எண் +9687105384. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான சிவி ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.